உன் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன், உன் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவேன். இயேசுவே இயேசுவே என் ஆத்மநேச நீதானையா, யெகோவா சிக்கேனு நீதானையா, எந்த ஆத்மநேசரும் நீதானையா, யெகோவா சிக்கேனு நீதானையா, எந்த ஆத்மநேசரும் நீதானையா. இயேசுவே இயேசுவே என் ஆத்மநேச நீதானையா. சங்கீதங்கள் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள் என்ன சொல்லப்படுதுன்னா, நானும் செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் திறவதனும் இருக்கிறேன். காது கேளாதவனும் என் வாயில் மறுவுத்திறவு இல்லாதவனும் இருக்கிற மனுஷனைப் போலானேன். தாவீது சொல்றாரு, காது கேளாத மனுஷனை மாதிரி, வாய் பேச முடியாத, நம்ம ஒன்றுமே என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன். அப்படி என்னை என்னுடைய பகைவர்கள் நெருக்கிறாங்க. அதனால் நான் என்ன செய்கிறேன், இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி பார்த்திங்கன்னா ஆண்டவர் அவரை பாதுகாத்தார் என்று நம்ம பார்க்குறோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தார். எல்லாவற்றிலும் கர்த்தர் அவரோடு இருந்து அவரை தப்புவித்தார் என்று சொல்ல பார்க்குறோம். ஒன்றுமில்லாத மனுஷனை போல் அவர் இருந்தார். ஒரு தடவை ஆகீஸ் ராஜாட்ட போய் நிற்கும்போது கூட அவர் இவன் தப்பி வந்தவன் தானே, இவன் அந்த நாட்டை சேர்ந்தவன் தானே, இவன் தாவீது தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைத்தியம் கொண்ட மாதிரி கோலை வடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நின்னார் தாவீது ராஜா. இப்படி எல்லா இடங்களிலும் அவர் தேடின எதிரிகள் மத்தியில் அப்படி ஒன்றுமில்லாது போல் அப்படி நின்னார். ஒன்றுமில்லாமல் இருந்து சகலத்தை உருவாக்கின ஆண்டவர் அவரையும் என்ன செய்தார், ஒன்றுமில்லாத நம்ம உயர்த்தினார். ராஜாவாக உயர்த்தி அநேகருக்கு உண்டாக கனமுள்ள மனிதனாக மாற்றினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. நம்முடைய வாழ்க்கையை அப்படியே நடத்துவார். ஒன்றுமில்லை என்றாலும் எல்லாவற்றையும் உடையவர்கள் போல நம்மை மாற்றுவார். ஆமென்.